Hi students, today topic Mendel's law. ஸோ அதாவது மெண்டலுடைய விதிகள். ஸோ எப்படி எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்டு டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ இப்போ இந்த மெண்டல்ஸ் லா எதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னா, மோனோஹைப்ரிட் கிராஸும் டைஹைப்ரிட் கிராஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகு ஸோ எப்படி அவருடைய ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த மெண்டல்ஸ் லா ப்ரப்போஸ் பண்ணார். The Mendel proposed three important law which are now called as Mendel's law of heredity. ஓகேவா? ஸோ இப்போ அவர் த்ரீ இம்பார்ட்டன்ஸ் லா ப்ரப்போஸ் பண்ணார். அதுக்கு பேர் தான் என்னது? மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி. ஓகேவா? ஸோ என்னென்ன த்ரீ இம்பார்ட்டன்ஸ் லா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் law of dominance, second one law of segregation or law of purity of gametes, third one law of independent assortment. So three importance law. ஓகேவா? ஸோ டோட்டலாக மோனோஹைப்ரிடாக இருக்கலாம், இல்லை டைஹைப்ரிடாக இருக்கலாம், இல்லை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருக்கலாம், இல்லை கோ டாமினன்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரை ஹைப்ரிடாக இருக்கலாம். இன்னும் அவருடைய வெரைட்டிஸ் ஆஃப் கிராஸஸ் இருக்குது, ஹைப்ரிட் கிராஸஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, இந்த த்ரீ இம்பார்ட்டன்ஸ் லா பேஸ் பண்ணி தான். ஏன் அப்படின்னா அதை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகு தான் இந்த லாவை ப்ரப்போஸ் பண்ணார். இது இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே எந்த ஒரு சான்சஸும் இல்லை அப்படின்றதான் அவருடைய தாட். ஓகேவா? ஸோ அதில் என்ன அப்படின்னா, law of dominance, law of segregations and law of independent assortment. இப்போ law of dominance, when two homozygous individuals which one or more sets of contrasting characters are crossed. அதாவது two homozygous individuals, one or more sets contrasting character are crossed. The character that appear in the F1 hybrid are dominant and those do not appear in F1 are recessive characters. ஸோ ரெண்டு கேரக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோஹைப்ரிட் கிராஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மோனோஹைப்ரிட் கிராஸில் டால் பிளான்ட் இருக்குது, டுவார்ஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ டால் இஸ் ஏ டாமினன்ட் கேரக்டர், டுவார்ஃப் இஸ் ஏ ரிசசிவ் கேரக்டர்ஸ். ஸோ டாமினண்ட்டும் ரிசசிவ் இருக்குது. அது ரெண்டையும் கிராஸ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? F1ல் டாமினன்ட் கிடைக்கிது. அப்போ F1ல் கிடைக்கக்கூடியது டால் பிளான்ட். அப்போ அந்த டால் பிளான்ட் தான் என்ன சொல்கிறோம், நம்ம டாமினன்ட் கேரக்டர் சொல்கிறோம். அப்போ அங்கே என்ன கிடைக்கல? டுவார்ஃப் கிடைக்கல. ஸோ அப்போ என்னது? டுவார்ஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ டுவார்ஃப் பிளான்ட்ஸ் ரெசிசிவ் கேரக்டர்ஸ். இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ எது எக்ஸ்பிரஸ் ஆகுதோ, ரெண்டு கேரக்டரை மிக்ஸ் பண்ணும்போது எது எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுதான் என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகேவா? இது law of dominance. Okay, and next law of segregation or law of purity of gametes. எப்படி தனித்து பிரியுது, இல்லை எப்படி gametes மிக்சிங் ஆகாமல் பிரியுது அப்படின்றதான். இப்போ மிக்சிங் ஆகிறதும் உண்டு, மிக்சிங் ஆகாமல் இருக்கிறதும் உண்டு. when pair of contrasting factors, இப்போ இது என்னன்னா டைஹைப்ரிட் கிராஸ், pair of contrasting characters, one round yellow, wrinkled green. அப்போ அந்த மாதிரி pair of contrasting characters எடுத்திருக்கோம், இல்லை ஜீன் எடுத்திருக்கோம், இல்லை allele mobs எடுத்திருக்கோம், or brought together in a heterozygote or hybrid. அதில் எல்லாத்தையும் கொண்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைப்ரிட் அந்த ஹெட்ரோசைக்கஸாக மாறுது. ஹெட்ரோசைக்கஸ் நம்ம எடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ ஹோமோசைக்கஸ் அப்படின்னா ஒரே பேரண்ட், டால் டுவார்ஃபாக இருக்கலாம். இது ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னா டூ பேரண்ட்ஸ். ஓகேவா? ஒன் பேரண்ட் ஒன் பேர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ரவுண்டு ரிங்கிள்டு அண்ட் அனதர் ஒன் எல்லோ அண்ட் க்ரீனு. ஸோ இப்போ இந்த ஹெட்ரோசைகட் ஆர் ஹைப்ரிட். The two members of the allied pair remain together without mixing and when gametes are formed to separate out, so that only one enter each gametes. ஓகேவா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் எப்படி கிடைச்சது ரேஷியோ? 9:3:3:1. ஸோ அப்போ 9:3:3:1 அப்படின்னா எந்த பேசிக்கில் கிடைச்சது அப்படின்னா, ஸோ 9 என்னது? எல்லோ ரவுண்டும், 3 என்னது? எல்லோ ரிங்கிள்டு, 3 க்ரீன் ரவுண்டு, 1 என்னது? க்ரீன் ரிங்கிள்டு. ஸோ இப்போ இந்த பேசிக்கில் தான் நம்மளுக்கு அதனுடைய கேமெட்ஸ் கிடைச்சிது.
இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் போது இதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். பட் கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வருது எது அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர் சொல்லிருக்கோம், அதான் லா ஆஃப் டாமினன்ஸ். இப்போ கிராஸ் பண்ண பிறகு நம்ம என்ன எடுத்திருக்கோம், ரவுண்டு எல்லோ ஒரு பேரண்ட்டோ, இன்னொரு பேரண்ட் என்னது ரிங்கிள்டு க்ரீன். ஸோ ரிங்கிள்டு க்ரீன். அப்போ இந்த பேசிக்கில் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஸோ 9:1. அப்போ 9:3:3:1ல் 9 வந்து பியூர் பேரண்ட்ஸ், ஓகேவா, எந்த ஒரு மிக்சிங் இல்லாமல் பியூராக கிடைக்குது. அதே மாதிரி 1 வந்து என்னது க்ரீன் ரிங்கிள்டு வந்து நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கு. மீதி இருக்கிற 3:3:6 தான் அது அப்படின்னா மிக்சிங்கில் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் வந்து ஹைப்ரிடில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஹைப்ரிட் பண்ணனாலும் தனியாக போய் அவருடைய கேமெட்ஸ் வந்து ஒதுங்கிறதுக்கு பேர் தான் என்னது லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய். அப்போ இந்த மாதிரி எது வந்துன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் எப்படி போய் ஒதுங்குதோ அப்போ அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ். எந்த ஒரு கலப்பினமும் போனாலும் தனியாக போய் அதுகளுடைய கேமெட்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் அது கலப்பினம் அப்படி இல்லாமல் இருக்கிறது. அதை வந்து அது ஒரு பியூரிட்டி, தூய தன்மை, அல்லது வந்து என்னது மிக்சிங் வித்தவுட் மிக்சிங் தன்மை. அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். லாஸ்ட்டாக ஃபைனலாக அதனுடைய இது கிடைக்குது. இது அதை பேஸ் பண்ணி டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரப்போஸ் பண்ணார், எது லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் பியூரிட்டி கேமெட்ஸை. அண்ட் தேர்ட் ஒன் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். லா ஆஃப் இண்டிபெண்ட், இது சார்பின்றி ஒதுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது ஓங்குத்தன்மை, அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ். செகண்ட் ஒன்றுனா செக்ரிகேஷன், லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னா தனியாக பிரியறது, அப்படி இல்லைனா எந்த ஒரு மிக்சிங் இல்லாமல் தனியாக பிரியறது, அதான் வந்து லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், ஓகேவா. அதுக்கடுத்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குது. இது என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 or more pairs of pair of characters simultaneously, the factors or genes one pair assert out independently of the other pairs, ஓகேவா. இது என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ அதே டைஹைப்ரிடில் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரவுண்டு எல்லோவையும் ரிங்கிள்டு க்ரீனையும் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ரவுண்டு எல்லோ இல்லை ரிங்கிள்டு க்ரீன் தான் கிடைக்கணும். பட் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த எல்லோ ரிங்கிள்டும் க்ரீன் ரவுண்டும் கிடச்சிருக்கு. க்ரீன் ரவுண்டு க்ரீனு, எல்லோ ரிங்கிள்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் போது அதுக்கு என்னது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம பேரண்ட்டு நம்ம ஒன்று இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் தனியாக ஒரு 2 பேரண்ட்டு வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா. நம்மளுக்கு தனியாக 2 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். தனியாக பிரியுது. இப்போ கேமெட்ஸ் இல்லாமல் தனியாக பிரிஞ்சு போய் ஒரு பேரண்ட் கிடச்சி. இப்போ பிளாக் பேரண்ட் ஒயிட் பேரண்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம், நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அது வந்து டாமினன்ட் கேரக்டர் அப்படி சொல்கிறோம். பிளாக் ஒன்று கிடச்சி ஒயிட்டு கண்டு கிடச்சி, பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சிங்கில் ஒன்று கிடைக்குது. அப்போ அது தனியாக பிரிஞ்சு போகுது. அதுதான் என்னது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து மெண்டல்ஸ் லா, ஓகேவா. வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் கொஸ்டின்ஸ், ரைட் இமீடியட்லி, ஓகே. லா ஆஃப் டாமினன்ஸ், law of segregation, of law of purity of gametes, law of independent assortment. இந்த மூணையும் எழுதி காட்டுங்க, கண்டிப்பாக எழுதி காட்டணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் தான், ஓகேவா. ஸோ அது எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இப்போ நடத்தினதை லா ஆஃப் டாமினன்ஸோ, லா ஆஃப் செக்ரிகேஷனோ, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டோ எழுதி காட்டுங்க, ஓகேவா. த மோர் டு நோ, T.H. Morgan, தாமஸ் ஹண்ட் மார்கன் அப்படி சொல்லுவோம். ஸோ வாஸ் awarded Nobel Prize in 1993 for determining the role of chromosomes in heredity. ஹெரிடிட்டியில் அதனுடைய பாரம்பரியத்தில் குரோமோசோம்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சதால அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. யாருக்கு? தாமஸ் ஹண்ட் மார்கன், ஓகேவா. T.H. மார்கன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது என்ன அப்படின்னா குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்டு ஜீன்ஸ். ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்கும், குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏவில் ஜீன் இருக்கும். அப்போ அந்த ஜீனு தான் ஹெரிடிட்டிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது. ஸோ இப்போ இது வந்து காமனாக வந்து கொடுத்தது. இது ஃபஸ்ட்டு வந்து அவருடைய எல்லாமே அந்த குரோமோசோம்ஸ் பற்றியோ டிஎன்ஏ பற்றியோ தெரியாமல் அவர் ஹைப்ரிட் பண்ண தான் அவருடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, மெண்டல்ஸ். பட் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹைப்ரிட் பண்ணுறது தான் அந்த டெக்னிக், மாடர்ன் டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணுறது. இப்போ குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீன்ஸ். The human body is made up of millions of cells, ட்ரில்லியன், ஓகேவா. நிறைய செல்ஸ் இருக்குது நம்ம பாடியில், எல்லாமே அந்த செல்ஸால் மேடப் ஆஃப் ஆனது தான். The nucleus of each cells contain thin thread-like structure called chromosomes.
ஒரு செல்ஸுக்கும் என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதாவது நூல் போன்ற இழை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் அது குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The term chromosomes was first coined by Waldeyer in 1888. ஓகே, ஃபஸ்ட்டு குரோமோசோம் அப்படின்ற வேர்டை டேர்ம் பண்ண காயின் த டேர்ம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குரோமோசோம்ன்ற வேர்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வால்டேயர். எந்த இயர் அப்படின்னா 1888. The chromosomes are the carrier of genetic materials which contains heredity informations. ஓகேவா? ஸோ இப்போ அந்த குரோமோசோம்ஸ் தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணி போகுது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரி பண்ணி போகுது. அப்போ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல். அதுதான் வந்து ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ். குரோமோசோம்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு செல் நம்ம பாடியில் மெனி செல்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த ஈச் செல்ஸுக்கு எல்லாத்துக்கும் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் குரோமோசோம்ஸு. அந்த குரோமோசோம்ஸை காயின் பண்ணவர் தான் வால்டேயர். எந்த இயர்னா 1888. அப்போ அந்த குரோமோசோம்ஸ் தான் ஹெரிடிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. The chromosomes are highly condensed coiled chromatin fibers packed with the DNA. இப்போ வந்து நிறையா வந்து அது என்னன்னா ஒரு இழை மாதிரி ஒரு நல்லா சுருண்ட ஒரு பொருள் ஒரு இழை மாதிரி இருக்கிறதா என்னது இழை மாதிரி இருக்குது. பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ இருக்குது. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். டிஎன்ஏ எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் என்னது? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். இதுதான் வந்து டிஎன்ஏ எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். அது வந்து ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்குது. அப்படின்னா நிறைய வலைப்பின்னலாம் நிறைய காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. பட் அதில் என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்குது. த ஃபார்ம் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ அந்த டிஎன்ஏ தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃபார்ம் பண்ணுது. த ஜீன்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏடைய செக்மெண்ட்ஸ் தான் அது ஜீன் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபீனோடைப் டாலாக இருக்கா, டுவாஃபாக இருக்கா, ரவுண்டாக இருக்கா, ரிங்கிள்டாக இருக்கா, எல்லோவாக இருக்கா, ஒயிட்டாக இருக்கா, க்ரீனாக இருக்கா, ப்ளூவாக இருக்கா. அப்போ அந்த பேரண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஒரு பேரண்ட்டை வந்து இன்னொரு பேரண்ட் அந்த மாதிரி ஜென்ரேஷனை மாற்றி எடுத்துன்னு போகிறது அப்படின்னா இந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் தான். அப்போ அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் தான் அந்த ஜீன். அந்த ஜீன் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? நியூக்ளியோடைட்ஸ், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். ஸோ இப்போ இதான் நியூக்ளியோடைட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேசிக்கில் தான் அதில் இன்வால்வ் ஆகுது. ஈச் ஜீன் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஆன் ஏ குரோமோசோம்ஸ் ஆல் கால்ட் இட்ஸ் லோக்கஸ். ஸோ அப்போ வந்து அந்த டிஎன்ஏவில் வந்து நிறைய ஜீன்ஸ் இருக்குது. அப்போ ஜீனில் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கஸ். அதுக்கு பேர் தான் லோக்கஸ். டியூரிங் செல் டிவிஷன் the genetic information present in one gene passed from one generation to another. இப்போ செல்லு வந்து ஒரு செல் இருக்கும்போது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ அந்த நியூக்ளியஸ் என்ன ஆகும்? ரெண்டாக பிரியும். அது வந்து நாலாக பிரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நியூக்ளியஸ் டிவைட் ஆகி டிவிஷன் நடக்குது. அப்போ டிவிஷன் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. இதுதான் வந்து ஜென்ரல் ஆஃப் குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்டு ஜீன். டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் செக்மெண்டட் டிஎன்ஏ கால்டு ஜீனு. ஜீனில் என்ன இருக்குது அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் அப்படின்ற நியூக்ளியோடைட் பேஸ் இருக்கும். இப்போ குரோமோசோம்ஸ்னால் என்ன, அது எங்கே இருக்குது, அது யார் காயின் பண்ணது அப்படின்றதான் இந்த டாபிக். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பார்ப்போம். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா நம்ம மெண்டல்ஸ் லா பார்த்துருக்கோம். லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தது குரோமோசோம்ஸோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீன்ஸ். இன்னும் நெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, என்ன பேசிக்கில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அடுத்து டிஎன்ஏ இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதி காட்ட வேண்டியது என்ன அப்படின்னா மெண்டல்ஸ் லா. ஓகே, தேங்க்யூ.